வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் உடைய பார்ட் 2. ஆப்ரேட்டர்ஸ் உடைய பார்ட் 1 வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். இந்த வீடியோல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர்ஸ், ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ், அதர் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ரெண்டு ஆப்பரண்டோடைய ரிலேஷனலை வந்து செக் பண்றது. இது எந்தெந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோம்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை பண்ணும். அந்த ரெண்டு ஆப்பரண்டோடைய ரிலேஷனை செக் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ற வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லாஜிக்கல் வேல்யூவா இருக்கும். அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது 1 ஆர் 0வா இருக்கும். இதுல வந்து இந்த ரெண்டு ஆப்பரண்ட்ல ஏதாவது ஒரு பிட்டு வந்து அன்னோனா இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு மினிமம் ஒரு பிட்டாவது அன்னோனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ வந்து எக்ஸா தான் இருக்கும். இதுல எக்ஸாம்பிளோட பார்ப்போம். a equal to 5, b equal to 2, x equal to 3 bit of 101, y equal to 3 bit of 10x. இப்போ கிரேட்டர் தென் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 101, ஒய்யோட வேல்யூ 10x. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லி அன்னோன் வேல்யூ வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நமக்கு என்னவா இருக்கும் பார்த்தோம்னா எக்ஸ். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், a கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு போட்டிருக்கோம். ஸோ 5 வந்து 2 விட கிரேட்டர் தென் தான், அதனால வந்து ரிட்டர்ன் வேல்யூ ட்ரூ. ஸோ 1 பிட் ஆஃப் 1. நெக்ஸ்ட் லெஸ் தென், a லெஸ் தென் b, a வந்து 5, b வந்து 2. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா a லெஸ் தென் bன்றப்ப வந்து 5 லெஸ் தென் 2ன்றப்ப கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ 1 பிட் ஆஃப் 0 ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் போடுறப்பையும் 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு போட்டாலும் இது வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்ல தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்பரண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை செக் பண்றது. அதாவது ஈக்குவலா இருக்கா இல்லை இன்ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது தான். ஈக்குவலா இருந்துச்சுன்னா வந்து நமக்கு 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இன்ஈக்குவலா இருந்துச்சுன்னா 0ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இதுல 4 ஆப்ரேஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஈக்குவாலிட்டி, இன்னொன்று லாஜிக்கல் இன்ஈக்குவாலிட்டி, அடுத்து நெக்ஸ்ட் கேஸ் ஈக்குவாலிட்டி, கேஸ் இன்ஈக்குவாலிட்டி. இந்த லாஜிக்கலுக்கும் கேஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெப்ரசன்ட் பண்றதுல பார்த்தீங்கன்னா இதுல வந்து 2 ஈக்குவல் வரும். இதுல வந்து 3 ஈக்குவல் வரும். நெக்ஸ்ட் இன்னொன்னு ஆப்பரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பரண்ட்ல ஏதாவது ஒரு வேல்யூ வந்து எக்ஸோ ஆர் இசட்டோ இருந்துச்சுன்னா, அதாவது ஹை இம்பிடன்ஸ் ஆர் அன்னோன் வேல்யூவோ இருந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அன்னோனா ரிட்டர்ன் பண்ணும். ஆனா கேஸ் ஈக்குவாலிட்டி, கேஸ் இன்ஈக்குவாலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டோ இல்லை எக்ஸ், அதாவது ஹை இம்பிடன்ஸ் ஆர் அன்னோன் வேல்யூ வந்துச்சுன்னா அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கும், செக்கிங்க்கு இன்க்ளூட் பண்ணிக்கும். இதோட ரிட்டர்ன் பண்ற வேல்யூ என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 ஆர் 0 மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். லாஜிக்கல் ஈக்குவாலிட்டி, லாஜிக்கல் இன்ஈக்குவாலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா 1, 0 அன்னோன் வேல்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு வந்து எக்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஏவோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ வந்து 2, எக்ஸ் ஈக்குவல் டு 3 பிட் ஆஃப் 101, ஒய் ஈக்குவல் டு 3 பிட் ஆஃப் 10x, எம் ஈக்குவல் டு 3 பிட் ஆஃப் 10x. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. லாஜிக்கல் ஈக்குவாலிட்டி ஏ ஈக்குவல் டு பின்னு பாக்குறீங்க. 5 ஈக்குவல் டு 2ன்னு போறோமா, அப்ப இது ஈக்குவல் கிடையாது. ஸோ ரிட்டர்ன் பண்றது 10, 1 bit of 0. நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் இன்இக்வாலிட்டி பார்க்குறோம். ஏ நாட் ஈக்குவல் டு எம்னு போட்டிருக்கேன். ஏவோட வேல்யூ 5, எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10x. இதெல்லாம் எக்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணும், ரிட்டர்ன் எக்ஸ். அதாவது லாஜிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹை இம்பிடன்ஸோ இல்லை வந்து அன்னோன் வேல்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஈக்குவாலிட்டி, ஒய் ஈக்குவல் டு எம், அதாவது ஒய் வந்து 3 பிட் ஆஃப் 10x, எம்மோட வேல்யூ 3 பிட் ஆஃப் 10x, ரெண்டுமே நமக்கு சேமு. இது வந்து எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கும் செக்கிங்ல. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும், ரெண்டுமே சேமா இருந்தா 1 பிட் ஆஃப் 1. கேஸ் இன்இக்வாலிட்டி பாக்குறீங்க. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 101, ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10x, நாட் ஈக்குவல் சொல்லிக்கிறோம். அப்போ நாட் ஈக்குவல் தானே இருக்குது, ஏன்னா இது 101, இது 10x, ரெண்டுமே சேம் கிடையாது. ஸோ அப்போ அந்த கண்டிஷன் ட்ரூ. அதனால நமக்கு என்ன வருது, 1 பிட் ஆஃப் 1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். பேர்லயே இருக்கு ஷிஃப்ட்னு. அதாவது ஒரு ஆப்பரண்டோட வேல்யூ வந்து நம்ம ஷிஃப்ட் பண்றோம். நமக்கு வந்து எவ்வளவு டைம் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற நம்பரையும் கொடுத்துடணும். அது லெஃப்ட் சைடா ரைட் சைடா அப்படின்னு சொல்லி அந்த இதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இதுதாங்க ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இது மெயினா எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ்ல ஷிஃப்ட் அண்ட் ஆட் மல்டிப்ளைஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து லாஜிக்கல் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ், இன்னொன்னு அரித்மெட்டிக் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக்கல் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸை பார்ப்போம். இதுல வந்து நம்ம எவ்வளவு பிட் வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்றோமோ அவ்வளவு பிட் வந்து நம்ம வந்து ஜீரோஸ் ஃபில் பண்ணணும்.
எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. A = 5 bit of 11100 அப்படின்னு குடுத்துருக்கோமா? இப்ப A வந்து என்ன பண்ணிருக்கேன் 2 டைம் வந்து நான் லெஃப்ட் ஷிஃப்ட் குடுக்குற மாரி 2ன்றது எவ்வளோ டைம்ஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ற அந்த இடத்துல 2ன்னு சொல்லி காட்டியிருக்கேன். ஸோ 2 தடவ வந்து லெஃப்ட் சைட வந்து நான் ஷிஃப்ட் பண்றேன். இப்ப லெஃப்ட் சைடுன்றப்ப இந்த 2 பிட்டும் வந்து நமக்கு என்ன ஆயிரும் போயிருங்களா? அப்ப மீதி நம்மளுக்கு என்ன இருக்கும் 100ன்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து எவ்வளோ பிட்ட வந்து நம்ம ஷிஃப்ட் பண்றோமோ அவ்வளோ டைம்ஸ் வந்து 0வ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன் அந்த ரைட் சைடுல வந்து நான் 0வ 2 தடவை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க ரைட் ஷிஃப்ட் பாருங்க. ஏ ரைட் ஷிஃப்ட்ட போட்டு 3 டைம்ஸ் நான் ஷிஃப்ட் பண்ற மாரி போட்டிருக்கேன். இப்ப ரைட் சைட நான் 3 தடவை வந்து ஷிஃப்ட் பண்றேன். அப்ப இந்த 0, இந்த 0, இந்த 1 இந்த 3மே நமக்கு போயிருங்களா? அப்ப மீதி நமக்கு என்ன இருக்கும்? இந்த 1, 1 அது மட்டும் இருக்குங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் லெஃப்ட் சைடு 3 0வ நம்ம இங்க ஆட் பண்ணணும். அதுதான் இங்க ரிசல்ட்டா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர்ஸ் இதுல 2 டைப் இருக்கு. ரைட் ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட்னு சொல்லி 2 டைப் இருக்கு. இதுக்கும் லாஜிக்கல் ஷிஃப்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரைட் ஷிஃப்ட்ல மட்டும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம எவ்வளவு டைம் ஷிஃப்ட் பண்றோம்னு சொல்றோமோ, அந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம 0வ ஃபில் பண்ணுவோம். இதுல மட்டும் என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா, சைன்ட் பிட்ட வந்து ஃபில் பண்ணுவோம். அதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. நம்ம வந்து ஒரு வேரியபிள் எடுக்கிறோம். அந்த வேரியபிள வந்து நம்ம 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ ஷிஃப்ட் பண்ண சொல்லி, ஷிஃப்ட் பண்ண அந்த வேல்யூவ இன்னொரு வேரியபிளுக்கு நீங்க அசைன் பண்றீங்க அப்படின்னம்னா, அந்த வேரியபிள் வந்து சைன்ட் வேரியபிளா இருந்துச்சுன்னா, அந்த பிட்ட வந்து சைன்ட் பிட்டா ஃபில் பண்ணலாம். அதுவும் வந்து சைன்ட் வேரியபிளா இல்ல அப்படின்னம்னா, அந்த இடத்துல நம்ம 0வே ஃபில் பண்ணிக்கலாம். இது எக்ஸாம்பிளோட பார்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா எப்பயும் போல லாஜிக்கல் ஷிஃப்ட் மாரி தான். எவ்வளோ டைம் ஷிஃப்ட் பண்றோமோ, அவ்வளோ டைம் 0 ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளோட பாருங்க. A = 5 bit of 11100. இப்ப லெஃப்ட் ஷிஃப்ட் பார்த்தோம்னா நார்மல் தான் எப்பயும் போல. இப்ப வந்து A வந்து நான் 2 டைம்ஸா ஷிஃப்ட் பண்றேன் லெஃப்ட் சைடு. அப்ப லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2 1 வந்து நமக்கு இந்த இத வந்து நம்ம என்ன இந்த 2 1 வந்து லெஃப்ட் சைடு போயிருங்களா? கேன்சல் ஆயிருங்களா? இந்த ரைட் சைடு 2 0 ஃபில் ஆகுங்களா? அப்ப ஆன்சர் என்ன? 1000. இப்ப வந்து நான் C வந்து என்னவா எடுத்திருக்கேன்னு பார்த்தோம்னா, சைன்ட் வேரியபிளா குடுத்திருக்கேன். அதாவது நீங்க ஒரு டேட்டா டைப் டிக்ளேர் பண்றப்ப, இது வந்து சைன்ட்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஷிஃப்ட் பண்றப்ப வந்து 1 வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க A ஓட வேல்யூ வந்து 11100. இத வந்து ஒரு தடவ வந்து நான் ரைட் ஷிஃப்ட் பண்றேன்னா, ஒரு தடவ இந்த 0 கேன்சல் ஆயிருங்களா? நம்ம இந்த என்ன பண்ணுவோம் 0 ஃபில் பண்ணுவோம். இந்த இடத்துல C வந்து சைன்ட் வேரியபிளா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 1ன்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கிறோம். அப்ப நமக்கு என்ன வேல்யூ வரும் 11110 அப்படின்னு வரும். இதே வந்து C வந்து சைன்ட் வேரியபிளா இல்ல அப்படின்னம்னா நம்ம 0 ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதாங்க நம்ம அரித்மெட்டிக் ஷிஃப்ட் ஆப்பரேட்டருக்கும் லாஜிக்கல் ஷிஃப்ட் ஆப்பரேட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஆப்பரேட்டர்ஸ். இதுல என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, கண்டிஷனல் ஆப்பரேட்டர் ஃபர்ஸ்ட். பேர்லயே இருக்கு கண்டிஷனல். அதாவது கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, ட்ரூ எக்ஸ்பிரஷன் வந்து அவுட்புட்டுக்கு அசைன் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, ஃபால்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து அவுட்புட்டுக்கு வந்து அசைன் ஆகும். எக்ஸாம்பிளோட பாத்தீங்கன்னா, இப்ப செல்லுன்னு ஒண்ணு குடுத்துருக்கேன். இந்த செல் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, இன்1ன்ற வேல்யூ வந்து அவுட்புட்டுக்கு அசைன் ஆகும். இல்ல ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, இன்2வோட வேல்யூ வந்து அவுட்புட்டுக்கு அசைன் ஆகும். இது வந்து நம்ம நார்மல் இஃப் கண்டிஷன் மாரி தான். இது வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸா எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? இஃப் போட்டு, கண்டிஷன் போட்டு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் எழுதி, மறுபடியும் எல்ஸ் எழுதி, அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம்? ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? அந்த மாரி எழுதாம, இந்த மாரி ஒரு சிங்கிள் லைனாவும் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கன்காட்டினேஷன் ஆப்பரேட்டர். கன்காட்டினேஷன் ஆப்பரேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 2, 3 வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள வந்து கன்காட்டினேட் பண்ணி, அத வந்து இன்னொரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்றோம். அதாவது இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ, பின்னு சொல்லி நான் 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நம்ம எவ்வளவு வேரியபிள் வேணா எடுத்துக்கலாம். அத வந்து கம்மா போட்டு நம்ம செப்பரேட் பண்ணி காட்டிக்கலாம். அத வந்து என்ன பண்ணுவோம், கர்லி பிரேசஸ் இந்த மாரி போட்டோம்னா, இதுல இருக்கிற எல்லா வேல்யூமே என்ன ஆகும்? சிக்கு அசைன் ஆயிரும். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஏவோட வேல்யூ வந்து ஒரு 1 பிட்ன்னு எடுத்துக்கோங்க. பியோட வேல்யூ ஒரு 1 பிட். மொத்தமா எத்தன பிட் ஆச்சு? 2 பிட் ஆச்சு. இந்த இடத்துல சி வந்து கண்டிப்பா 2 பிட்டா இருக்கணும். சப்போஸ் இது 1 பிட்டா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இத அசைன் பண்ண முடியாது. ஏன்னா இது 2 பிட் வேல்யூ. இது வந்து 1 பிட் வேல்யூ. நம்மளால வந்து அசைன் பண்ண முடியாது. இது நாம வந்து செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரிப்ளிகேஷன் ஆப்பரேட்டர். அதாவது ஒரு பிட் இருக்கு. அத வந்து அவ்ளோ டைம்ஸ் நம்ம வந்து ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம ரிப்ளிகேட் பண்ணணும்னு நெனச்சோம்னா, ரிப்ளிகேஷன் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாரி எம்ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். என்னன்றது எவ்வளோ டைம்ஸ் நம்ம ரிப்ளிகேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இது கண்டிப்பா கான்ஸ்டன்ட் வேல்யூவ தான் நம்ம குடுக்கணும். இது எக்ஸாம்பிளோட பாருங்க. இப்ப A = 1 பிட் ஆஃப் 1. இத வந்து என்ன பண்ணிக்கிறேன், 3 டைம்ஸ் நான் ரிப்ளிகேட் பண்ற மாரி போட்டுருக்கேன். 1 3 டைம்ஸ் வந்து போட்டு அத வந்து அவுட்புட்க்கு நான் அசைன் பண்றேன். அப்ப எனக்கு என்ன வேல்யூ வரும்? 111 அதாவது 7 டெசிமல்ல பார்த்தோம்னா 7 அத வந்து அவுட்புட்க்கு நான் அசைன் பண்ணியிருக்கேங்க. இதுதாங்க ரிப்ளிகேஷன் ஆப்பரேட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.